பொதுவாக ஓட்டிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கப்பட்ட நாளில் தான் எலெக்ஷன் கண்டக்ட் ஆகும். ஓட்டிங்காக இருக்கட்டும், கவுண்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த நாளில் நடக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போது இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எங்களால் ஓட் போட முடியல, அதாவது இப்போ ஓட் போட போகிறவங்களால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயும் நேரத்துக்குள்ளேயும் ஓட் போட சில பல காரணங்களால் எங்களால் ஓட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் இந்த போஸ்டல் ஓட். இந்த போஸ்டல் ஓட்டுங்கிற மெத்தட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்? இப்போ வீட்டில் ஒரு வயசான ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட் போடணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்களால வர முடியாது. டிசேபிள்டு பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் போஸ்டல் ஓட் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இது போக எலெக்ஷன் சமயங்களில் டியூரிங் தி டைம் ஆஃப் எலெக்ஷன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஒரு எலெக்ஷன் டியூட்டியில் என்கேஜ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஏஜென்ட்டு, எலெக்ஷன் அந்த போலிங் பூத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய ஓட்டெல்லாம் இந்த போஸ்டல் ஓட் மூலயமா போட்டுக்கலாம். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய போஸ்டல் ஓட்டை அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஓட்டை போட்டுருவாங்க. அண்ட் அந்த ஓட்டை தான் ஓட் கவுண்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய கவுண்டிங் போஸ்டல் ஓட்டோட கவுண்டிங்கை தான் எடுப்பாங்க. அண்ட் இந்த போஸ்டல் ஓட்டோடைய அந்த பிளாட் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட கலர் பிங்க் கலரில் இருக்கும். ஓட் கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஓட்டிங் போஸ்டல் ஓட்டு அப்படிங்கிறதுனால அந்த நம்ம நேரில் போய் இப்போ எலெக்ஷன் ஓட் போடுறோம்ல, இப்போது மிஷின் மூலயமா போடுற ஓட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டை தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்குள்ளே அந்த போஸ்டல் ஓட்டெல்லாம் அந்த போலிங் பூத்துக்கு போயிருக்கணும், கவுண்டிங் ஏஜென்ட் கைக்கு போயிருக்கணும்.